ஓகே. இன்னைக்கு வந்து டே 3. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு 3 நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அதுல இருக்கறதுலே எது பெரிய நம்பர் அப்டின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் வந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்ன அப்டின்னா, இப்போ வந்து ஒரு 3 நம்பர் நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 8, 7 இப்படின்ற ஒரு 3 நம்பர் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டா 8 அப்படின்றத சொல்லிருவோம். இதே வந்து இப்ப நம்ம புரோகிராமா நம்ம எப்படி போடுறது இதுக்கு அப்படி அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1ன்ற நம்பர் எடுத்துக்கணும். இந்த நம்பர் மீதி 2 நம்பரோட சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்ப மீதி 2 நம்பரோட பெருசா இருந்துருச்சு அப்படின்னா, இதுதான் வந்து பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம சொல்லிருவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப இதோட வேல்யூ வந்து A, இது B, இது C அப்படின்ற மாரி நான் வச்சுக்கிறேன். இப்ப நான் பாருங்க, A கிரேட்டர் தென் B-ஆ இருந்தாலும், அப்படி இல்ல அ அண்ட் அது இது ஓகே. A கிரேட்டர் தென் B-ஆ இருந்து அண்ட் A கிரேட்டர் தென் C இந்த 2 கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆனா, எனக்கு வந்து A தான் பெருசு அப்படின்னு சொல்லிடணும்னு நான் வைக்கிறேன். அடுத்து ஒருவேளை இது தப்பாயிருச்சா? அடுத்து B-ய பார்ப்போம். B கிரேட்டர் தென் A-வா இருக்கா? எஸ் இருக்கு. அப்ப B கிரேட்டர் தென் C-யா இருக்கா? எஸ் இருக்கு. அப்ப இதான் வந்து கிரேட்டர் நம்பர் அப்படின்றத சொல்லிரும். ஒருவேளை இது 2மே இல்ல, C தான் அப்படின்னு இருக்குன்னா, C தான் கிரேட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிரும். இதான் வந்து நம்மளோட கான்செப்ட். இப்ப இத வந்து நம்ம ப்ரோகிராம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 நம்பர் வாங்கணும். A ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் இன்புட் ஆஃப் என்டர் த A வேல்யூ அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து B ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி B வேல்யூ அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாரி Cக்கும் நம்ம பண்ணிக்கணும். வேல்யூ அப்படின்றத குடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? இஃப் கண்டிஷன்ல நம்ம செக் பண்ண போறோம். என்னது? இஃப் A அப்படின்றது வந்து கிரேட்டர் தென் B-ஆ இருக்கா? ஓகே இருக்கு. அண்ட் அண்ட் A கிரேட்டர் தென் C-ஆ இருக்கா? எஸ் இருக்கு. இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்? பிரிண்ட் தி பிரிண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் நம்பர் இஸ் அந்த நம்பரை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிறணும். ஓகேவா? என்னன்ற நம்பரு? A அப்படின்ற நம்பர் பிரிண்ட் பண்ணி காட்டிறணும். ஒருவேளை இப்படி இல்ல, B செக் பண்ண போறோம் அடுத்து. எல்இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. எல்இஃப் B கிரேட்டர் தென் A அண்ட் B கிரேட்டர் தென் C இப்படி இருந்தா எனக்கு என்ன சொல்லு? B தான் கிரேட்டர் நம்பர் அப்படின்றத சொல்லிரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு. ஓகேவா? B வந்து கிரேட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த 2 கண்டிஷனுமே இல்ல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணு? C தான் வந்து கிரேட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிருன்ட்டு அதுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப நான் வந்து இத செக் பண்ணி பார்க்க போறேன். ஆ ஓகே. ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். ஏ இந்த பாருங்க. இது வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள குடுக்கணும். எப்பவுமே டபுள் கோட்ஸ்குள்ள தான் குடுக்கணும். இப்ப ரன் பண்றேன். ஏவோட வேல்யூ என்ட்ட கேக்குது. நான் வந்து ஒரு 100 அப்படின்றத குடுக்குறேன். பியோட வேல்யூ ஒரு 50 அப்படின்றது குடுக்குறேன். சியோட வேல்யூ வந்து ஒரு 1001 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் 1001 தான் பெருசு. இது ப்ரோகிராம் கரெக்ட்டா சொல்லுதான்னு பார்க்கலாமா? எஸ். த லார்ஜர் நம்பர் இஸ் 1001 அப்படின்னு சொல்லுது. இன்னொரு டைம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 1. இப்ப 4 அப்படிதான் பெரிதான வேல்யூ அப்படின்னு சொல்லுது. இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் குடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிரேட்டர் தென் சிம்பல் எடுத்துட்டு லெஸ் தென் சிம்பல் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். எது இதோட சின்னதா இருந்தா பி தான் வந்து சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லு அப்படின்றத செக் பண்ணிக்கும். அப்ப இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் நம்பர்னு மாத்திக்கலாம். ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்ப பாருங்க 1, 0, 100. இப்ப எது 0 அப்படிதான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப அது கரெக்ட்டா அப்படி நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே. இது வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா வந்து ஒரு 3 நம்பர் குடுத்தாங்கன்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. பை.